இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அப்பாவோட அந்த பழைய ஃபோட்டோ வாங்குறாங்க. எதுக்குடி இதெல்லாம் என்னை எடுத்துகிட்டு வர சொன்னால் என்ன விஷயங்கிறாங்க, எல்லாம் என் லைஃபுக்காக தான், இது மாதிரி என் அப்பா செத்துட்டாரு அப்படி இப்படின்னு எப்படியும் நாடகம் போட்டு எல்லா விஷயத்தையும் சாதகமாக மாற்றிட்டேன், இது மாதிரி எல்லோரும் கொஞ்சம் நம்பிட்டாங்க. ஆனால் முத்து மீனாவை மட்டும்தான் நம்பாத மாதிரி இருக்குது. அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அத்தை என்னை நம்பிட்டாங்க, இந்த ஃபோட்டோவை கொடுத்து இதுதான் என் அப்பாவோட ஃபோட்டோன்னு கொடுத்து ஒரு வழியாக இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறாங்கிறாங்க. ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுமாடி, ஏற்கனவே பொய்க்கு மேலே பொய் சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையாடி அப்படிங்கிறாங்க. என் லைஃபை கெடுத்தது நீ தான், எவனோ ஒரு நோயாளிக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் லைஃபே பாழாக்கிட்ட, இப்போ இதையும் பண்ணக்கூடாதுன்னா என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஆகுனா இதையே சொல்லிடி, நான் என்ன சொல்கிறேன்னே புரியல, ஏதோ பண்ணுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என் பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு இதை முதல்ல அத்தைகிட்ட கொடுத்து முதல்ல இந்த பிரச்சனையே முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே முத்துவை காட்டுறாங்க. அந்த பாட்டி தாத்தா அந்த ரோட்டு ஓரத்தில் உட்காந்து பார்த்திங்கன்னா செருப்பு தைச்சிட்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் உள்ள கடையை அகற்றுன்னு சொல்லிட்டு அவங்களோட டிராஃபிக் போலீஸ்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருள்லாம் ஏற்ற பார்க்குறாங்க. அப்போ அந்த வயசான தாத்தாவும் பாட்டியும், ஐயா நாங்களே இங்கே ஓரமாக உட்காந்து தானேயா, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இது மாதிரி செருப்பு தைச்சிட்டோம், நீங்கள் இந்த கடையை காலி பண்ணுன்னு சொல்கிறீங்களே, எங்கள் வருமானத்துக்கு வழியே இல்லையே அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு உத்தரவு, இது மாதிரி புறம்போக்கில் போக்கில் ரோட்டு ஓரமாக இருக்கிற கடையெல்லாம் அகற்ற சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் பண்ணி தான் ஆகணுங்க ஐயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. எல்லா பொருளும் ஏற்றிட்டுறாங்க. அதை பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் அப்போ காரில் வராங்க. பார்த்துட்டு ஐயா என்னையாச்சு அப்படிங்கிறாங்க. பாரு முத்து, இது மாதிரி இங்கே கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் ஏற்றுறாங்க, எங்களுக்கு பொழப்புக்கு வேறு என்ன பண்ணுறதுங்கிறாங்க. சார் என்ன சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, ஏன் சார் இப்படி பண்ணேன், இது மாதிரி நடுரோட்டில் கடை போட்டு தான் என்ன பண்ணுறது, இங்கெல்லாம் போடக்கூடாது, வேணா உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே கடை போட்டு கொடுங்குறாங்க. சார் ஏன் சார், அவங்களே பாவம் சாருங்கிறாங்க. அப்போ மீனவன், சார் இதெல்லாம் தப்பு சார், இது மாதிரி எங்கெங்கேயோ பெரிய பெரிய கடையிலலாம் போயிட்டு உங்களுக்கு பிரச்சனை பண்ண வைக்குமா, இது மாதிரி அப்பாவி மக்கள்கிட்ட மட்டும் தான் இது மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. என்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க, எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் அப்பா வந்து ஐயா ப்ளீஸியா விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முதல்ல இந்த போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடி விட்டு மண்டையில் ரத்தம் வருது. அதை பார்த்து முத்து கோவது போய் அடிக்கிற மாதிரி போயிட்டு அவங்க காலரை பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் கோவது என் மேலே கை வைக்காமலே எதியாங்கிறாங்க. கூட நிற்கிற இன்னும் போலீஸ் வந்து முதல்ல தள்ளி போயா, அவங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இது மாதிரி சார் மேலே கை வைப்பேன், முதல்ல தள்ளி போயாங்கிற, என் மேலே கை வச்சு அப்படின்னு அடிக்க போகிறாங்க. அப்போ அந்த போலீஸ் வந்து பக்கத்தில் உள்ள இன்னொரு போலீஸ் வந்து சார் சார் வேணாம் சார், பப்ளிக்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் பிரச்சனை பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முத்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அடிபட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் பிளட் ஏற்றணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சைடு இங்கே வீட்டுக்கு வந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா நாடகம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க. அங்கே எது பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜில் வந்து என்னாச்சு ரோகிணிங்க, ஓ இதான் அப்பா வாங்குறான், ஆமாம் என்னை விட்டு போயிட்டாரு, இது மாதிரி கடைசி வரைக்கும் அவரை என்னால் பார்க்க வைக்கல, கடைசியில் போட்டால தான் என்னால் பார்க்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவும் நம்பிச்ச பாவம்மா நீ, ஆனால் அவன் அப்பா அப்படி ஒன்று விட்டுட்டு போயிட்டாரு, சொத்தெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அவங்களும் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்தும் வராங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் அப்பாவா, என்ன உங்கள் அப்பா ஏதோ ரிச்சான ஆளுன்னு சொல்கிற, பார்த்தா பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. கோட் ஷூட்லாம் போட்டுட்டு நல்லா கெத்தாக இருப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தா இருக்காரு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிறாங்க. நான் பாருங்க ஆண்டி, என் அப்பா முன்னாடி கடையில் வேலை பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, இது வந்து கல்யாணத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ அப்படிங்க. ஓ அப்படியா, ஏதோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முத்து சந்தேகமாக கேட்குறாங்க. அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அப்பா சரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம்ப்பா, இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பி பாசிட்டிவ் பிளட் தேவைப்பாங்க, ஏன்ப்பா என்னப்பாச்சுங்கிறாங்க. இது மாதிரி அந்த பாட்டி தத்தா இருக்காங்க, அவங்க கடை போட்டிருந்தாங்க, போலீஸ் பிடிச்சி இது மாதிரி கதையை ஆகுதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்கங்கிறாங்க. இது மாதிரி மனோஜுக்கு அந்த பிளட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டே நீ வந்து பிளட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் என்னால் கொடுக்க வைக்காங்க, எல்லாம் பயந்துகிட்டே இருக்கா உருப்புட்டுவாடா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் வீட்டுக்கு வருது. என்னன்னு பார்த்தா முத்து அரெஸ்ட் பண்ண தான் வந்துடுறேன். ஏன் சார் என்னாச்சு, திரும்பியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இது மாதிரி டிராஃபிக் போலீஸே அடிச்சிருக்கான் அப்படின்னு. சார் அவர் இது மாதிரி அவர் மேலே தான் தப்பு, என் மேலே தப்பு இல்லைங்க, ஏதாவது ஸ்டேஷன் வந்து பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் வராங்க. என் மேலே கை வச்சுட்டுலாம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னாச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இது மாதிரி அவர் மேலே அடிச்சிருப்பேன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. சார் இது மாதிரி எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார், அவர் மேலே தான் சார், ஒரு வயசான அம்மாவும் அப்பாவும் இது மாதிரி எந்த பிரச்சனையுமா ரோட்டுக்கு ஓரத்தில் கடை போட்டிருந்தாங்க, அந்த கடையை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே பிடிச்சி தள்ளிவிட்டு அவங்க தலையில் அடிபட்டு காயம் சார், ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏயா என்ன தான் நீ போலீஸாக இருந்தாலும் இந்த மாதிரியாக பண்ணுவேன், அவங்க மட்டும் கேஸ் கொடுத்தாங்க ஒன்றா தான் தூக்கி விட வைக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க.
இனிமேலாச்சும் ஒழுங்காயிரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டி அந்த அளவு வான் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த டிராஃபிக் போலீஸும் முத்துவை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே வெளில போய் நிற்கிறாங்க. இது மாதிரி என்ன தான் அவர் மேலே தப்பு இருந்தாலும் நீ இது மாதிரி அவர் காலில் பிடிச்சது தப்பு, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, அதுபோல் ஒன்றை தூக்கி விட்டு வச்சுரு, இதே லாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிட்டு முத்துவை மீனாவை இங்கேருந்து அனுப்புகிறாங்க. வெளில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் முறைக்கிறாங்க, என் மேலே கை வச்சுட்டுல உன்னை சும்மா வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு இருக்கிற பிரச்சனையில் இந்த போலீஸ் வேறு ஒரு பிரச்சனையை மாற போகிறாங்க. இந்த எபிசோட பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.